Hi friends, welcome to my channel Mini Lilliput Pizzas. Easy and simple methodல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்க போறேன். அதுக்கு ஒரு பவுல்ல 1 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் ஈஸ்ட், கொஞ்சம் சால்ட், 1 ஸ்பூன் சுகர். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணியிருக்கேன். 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா இந்த மாதிரி ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 250 கிராம்ஸ் மைதா சேர்த்துக்க போகிறேன். நான் மெஷர் பண்ணுற டம்ளர் 100 கிராம்ஸ். ஸோ 2.5 டம்ளர் மைதா சேர்த்துக்கிட்டேன். மைதாவை தண்ணியில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் அடிஷ்னலாக எந்த வாட்டரும் ஆட் பண்ணலை. ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சேர்த்த அந்த தண்ணியிலேயே தான் மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். தண்ணியில் மாவு நல்லா மிக்ஸ் ஆனோன்னே 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த 1 ஸ்பூன் ஆயில் எதுக்குன்னா மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. பார்த்தாலே தெரியுது மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ப்ரெஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக உள்ளே போகுது. நல்லா சாஃப்டாக இருக்குது. இது 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் ஆச்சுன்னா பீஸாவோட பேஸ் நமக்கு ரெடின்னு அர்த்தம். இன்னொரு பேனில் ஆயில் சேர்த்து சிக்கன் நக்கெட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீஸா டாப்பிங்ஸ்க்கு சிக்கன் நக்கெட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். டீப் ஃப்ரை ஆகணும்னு இல்லை, ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். மறுபடியும் நம்ம அவனில் வச்சு எடுக்கும்போது கரெக்டாக வந்துடும். பீஸா பேஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டாப்பிங்ஸ்க்கு தேவையானது ஆலிவ்ஸ், கேப்சிகம், சிக்கன் நக்கெட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், சீஸ், சில்லி ஃப்ளாக்ஸ், ஆரிகானோ அண்ட் பீஸா சாஸ். அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கணும் 30 மினிட்ஸ். அந்த டைமில் அந்த பிளேட்டில் கம்ப்ளீட்டாக பட்டர் அப்ளை பண்ணி மினி பீஸாஸ்க்கு தேவையான பேஸை ரெடி பண்ணிக்கிட்டேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். மினி பீஸாஸ் நம்ம ஃபோக் வச்சு இந்த மாதிரி எல்லா இடமும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பேஸ் நல்லா குக் ஆகும். டாப்பிங்ஸ்க்கு வீட்லேயே ரெடி பண்ண பீஸா சாஸ் சேர்த்துருக்கேன். இது ரான்ச் சாஸ். ஒரு 3 பீஸாக்கு மட்டும் ரான்ச் சாஸ் வச்சு ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிற ஒரு ரான்ச் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பேஸாக. கொஞ்சம் சீஸ் சேர்த்துருக்கேன். சிக்கன் நக்கெட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே கேப்சிகம் அண்ட் ஆலிவ் சேர்த்துருக்கேன். சீஸ் நிறையா இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஆலிவ்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ மேலே டாப்பிங்ஸ்க்கான சீஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போது அவனில் நம்ம வச்சு எடுத்துடலாம். 30 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன். இப்போது அவனில் 50 மினிட்ஸ் குக் பண்ணிக்க போகிறேன். மேலே சீசனிங்க்கு ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்து டேஸ்டி பீஸாஸ் ரெடி ஆயிடுச்சு.